கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாள்ல டிவைன் வேர்ட் ஊடாய் உங்களை சந்திப்பதுல மிக்க மகிழ்ச்சி. நிறைய பேரு நம்பிக்கையை வைக்கிறேன்னு சொல்றாங்கங்க. ஆனா யாரு மேல வைக்கிறாங்க அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குங்க. வசனம் சொல்லுகிறது நீதிமொழிகள் 23:18 நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி எழுதியிருக்கிறது. இது யார் மேல வைக்கிற நம்பிக்கை குறித்து எழுதியிருக்கிறதுனா, கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ மேல இருக்கிற நம்பிக்கை குறித்து எழுதியிருக்கிறதுங்க. இந்த காலத்துல ஒரு ஃபேமஸான ஒரு ஆளை பாக்குறோம், ஒரு செலிபிரிட்டியை பாக்குறாங்க அப்படின்னு சொன்னா மக்கள் அந்த இடத்துல நிறைய அலமோதுவாங்க, கூட்டமா சேருவாங்க. எதற்கு? அவங்களோட ஒரு போட்டோ எடுத்துக்கணும், அவங்களோட பேசணும், நானும் செலிபிரிட்டியோட போட்டோ எடுத்தேன், நானும் பேசினேன் அப்படின்ற ஒரு ஆசைக்காண்டி தானேங்க. ஆனா பைபிள்ல ஒரு ஃபேமஸான ஆளு இயேசு கிறிஸ்துங்க. அவர் எங்க சென்றாலும் அந்த இடத்துல ஒரு கூட்டம் இருக்கும். அவங்க வெறுதா சும்மா வர கூட்டம் இல்லைங்க, ஆண்டவர வார்த்தையை கேட்கறதுக்காண்டி வந்த கூட்டமா இருந்தாங்க. அவரிடத்துல இருந்து இந்த புறப்பட்ட வல்லமையை ரிசீவ் பண்ற கூட்டமா இருந்தாங்கங்க. அவரிடத்துல இருந்து அதிசயங்களையும் அற்புதங்களையும் பெற்றுக்கொண்ட கூட்டமா இருந்தாங்க. ஒருவர் கூட வெறுமையாய் போகலைங்க. ஆண்டவர்கிட்ட தேடி வந்தவங்க, எதிர்பார்ப்போடு வந்தவங்கள ஆண்டவர் வெட்கப்படுத்த விடலைங்க. திமிர்வாதக்காரனை எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னு சொன்னா, அவனை ஒரு 4 பேர் தூக்கிட்டு வராங்க. அந்த 4 பேருடைய விசுவாசத்தை கண்டு, அவங்களுடைய நம்பிக்கையை கண்டு அந்த திமிர்வாதக்காரனை எழும்பி நடக்க வைக்கிறாருங்க. ஒரு எபிரூமாக பாத்துட்டீங்கன்னா இறந்து போனா, அந்த தகப்பனுடைய விசுவாசத்தை கண்டு அந்த மகளை உயிரோட எழுப்புறாங்க. இந்த நாளில உங்களுடைய பர்சனல்காக நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் மேல முழு நம்பிக்கை நீங்க வச்சிருக்கிறீங்களா? அவங்களுடைய வியாதிக்காக, இல்ல அவங்களுடைய ஒரு வேலை விஷயமா, இல்ல அவங்களுடைய எதிர்கால ஒரு எண்ணங்கள், எதிர்கால முடிவை நோக்கி இருக்கிறதுக்காண்டி நீங்க அவர்களுக்காண்டி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறீங்களா? எதுவா இருந்தாலும் நிச்சயமாகவே முடிவு உண்டு, உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் மேல, அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேல உங்க நம்பிக்கை இருக்குன்னா நீங்க வெட்கப்பட மாட்டீங்கங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. God bless you.